திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பாரதியார் இந்த சுதந்திரம் வாங்கிறதுக்காக பட்ட பாட்டை பற்றி அவருடைய கவிதைகளை எழுதுவார். என்ன எழுதுவார்னா, தண்ணீர் விட்டே வளர்த்தோம், தண்ணீர் விட்டே வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், தண்ணீர் விட்டே வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். கருக திருவுளமோ, கருக திருவுளமோ என்றால் அது கருகி போய் அழியறதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கடவுளை பார்த்து சொல்றாரு சர்வேசம். எண்ணமெல்லாம் நெய்யாக, எண்ணமெல்லாம் எண்ணம் நாம் நினைப்பது எண்ணமெல்லாம் நெய்யாக, எம் எம் உயிரினுள் வளர்ந்த, என்னுடைய உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்குது, வண்ண விளக்குது. அந்த வடிய திருவுளமோ, அது வடிஞ்சு போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? திருவுளமோ அப்படி நடக்குமா அப்படின்னு உருக்கமா அந்த பாடல் போகுது. நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பாரதியார் பாடல்ல. ஆக எனக்கும் செயல் தலைவருக்கும் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முழுசும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறை தான் சொல்லுவாங்க, காத்து போகாத இடத்துக்கெல்லாம் காவல்துறை போகும்னு. காத்து அதே மாதிரி தான், நீங்க சளைச்சவங்க அல்ல ஊடகம். அதிலும் இன்றைய நவீன ஊடகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்ன ஊடக நண்பர்கள், நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால உட்கார்ந்து எல்லாம் எழுதுவாங்க, நான் நிறுத்தி சொல்லுவேன். அது எழுதுற காலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டி தூக்கிட்டு வரீங்க, கேமரா அது இது கைபேசி, நீங்க பாருங்க எத்தனை இது இருக்கு. ஆக சிறந்த ஆளுமைகள் உள்ள, சிறந்த ஆளுமைகள் உள்ள 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை. அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. டிரா ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால 14 பஞ்சாயத்துகள் நடந்தது. 14 பஞ்சாயத்துகள் என்றால் நான் தொடங்கிய 34 அமைப்புகள், நான் தொடங்கிய 34 அமைப்புகள். அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அடடா, இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். நீங்க
கேட்கணும், என்ன தீர்ப்புன்னு கேளுங்க. என்ன தீர்ப்பு என்றால், நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை வளர்ப்பது, அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்புதான். 14 பஞ்சாயத்துகளோடு நான் சொன்னேன், அதுவும் ஒரு பஞ்சாயத்து ஆகியது. அதில் வந்த ஒருவர், சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல, நான் பஞ்சாயத்து பேசுற ஆளும் கிடையாது அப்படின்னாரு. உண்மை. ஏதோ யாருக்கு நேரம் சரியில்லையோ, இப்போ பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் சொல்வது, இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். நான் தலைவர் பதவி விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, நான் காலையிலே உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் வர வேணாம், போன்லயே சொல்லும். போன்ல சொல்றது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. போன்ல சொல்றது நாங்கள் வந்துடுறோமேன்னு சொன்னோம். முடியாது, ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்றார். இந்த பஞ்சாயத்து மேடை, இது பஞ்சாயத்து என்ற மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறார், கையெழுத்து போட்டு. அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம்